ஓகேவா? அவங்க என்ன வைப்பாங்கன்னா திமுக வந்து ஆட்சியில இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுதான் இது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இப்ப எப்படி வந்து சரி நீ இன்னொன்னு சொன்னல, நீ வந்து இன்னொன்னு சொன்னல ப்ரோ. இல்ல ப்ரோ, நீ இன்னொன்னு சொன்னல, தம்பி கண்டிப்பா வந்து இல்ல அலையன்ஸுக்கு இல்ல இருங்க. ஒரு எம்எல்ஏ தேர்தல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா அது நடக்காதியா, அது நடக்காதுன்ற. தம்பி 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 அட ஒரு நிமிஷம் கேளியா. ஒரு எம்எல்ஏ தொகுதியில இந்த தொகுதியில எனக்கு ஓட்டு வரல அப்படின்றத இங்க எல்லாம் கணிச்சிருவாங்க. அப்ப உங்களுடைய ஓட்டு சதவீதம் என்ன இருக்குன்றது அங்க பாத்து செல்லப்பாண்டியன், நீங்க வேற அவனுகிட்ட நீங்க வந்து ஒண்ணும் வாழாட்ட முடியாது. இருங்க, அவனுங்க எல்லாம் எப்படி டீல் பண்ணீங்க? இல்லங்க, இது உண்மை, இது உண்மை. இல்ல இல்ல, இது உண்மை, இது உண்மை. கேக்கட்டும். இல்ல இல்ல, இது வந்து சொல்லுங்க, உண்மை. சொல்லுங்க. இப்ப அவர் சொன்னார்ல, அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா போன எலெக்ஷன்ல சீமான் வந்து தனியா நின்னதுனாலதான் அவருக்கு அந்த பர்சன்டேஜ், அவரோட சொந்தமா அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில என்ன ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்றது அவர் தனியா நின்னதுனாலதான் தெரியும். ஆக்சுவலி ஒண்ணு சொன்னானுங்க, இந்த தடவை சீமா 9% வாங்க சொல்லி அது பண்ணு நக்கலா ஏளனம் பேசுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு போன தடவை வாங்கின 9% விஜய் வாங்க வேணாம் முதல்ல 9%. எனக்கு என்னமோ டவுட் தான். கபிலன் சீமானுக்கு எல்லாம் முட்டு கொடுக்காத, அவன் என்னென்ன பேச்சு பேசினான்னு தெரியும். சாரி சீரியஸா சொல்றாங்க. இல்ல ஒரு நிமிஷம் தலைப்பிட இங்க பேரு இந்த அவனுக்கு முட்டு கொடுக்கறது இவனுக்கு முட்டு கொடுக்கறது அப்படி பார்த்தா இங்க எந்த கட்சிக்குமே நான் முட்டையே கொடுக்க கூடாது. ஏன் தெரியுமா? எல்லாருமே ரஜினி பத்தி எல்லாம் பேசிருக்கிறாங்க. உனக்கு தெரியல கூட எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த டைம்ல நான் இங்கதான் இருந்தேன். என்ன அடங்கு. ஆனா அவனுங்களை விட மோசமான ஆளுங்கடா நீங்கலாம். சரி, அந்த மாதிரி விஜய் எங்கேயாச்சும் பேசியிருக்காரா ரஜினிய? எடுத்து போடு, ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்தா எடுத்து போடு, பேசலாம். அப்படி ஏதாச்சும் பேசி இருந்த இல்ல அப்படி விஜய் ஏதாச்சும் ரஜினி அடியே மைக்க சுத்திட்டு வந்தது என்ன வாரிசு ஆடியோ லஞ்சில் மைக்க சுத்தினது, இந்த ஆதவ அர்ஜுனா வச்சு பேச விட்டு நோண்டி விட்டுது, இந்த குடியுரிமை பேசல அண்ணாத்தப்பட டைம்ல இப்ப பாண்டாவை நோண்டி விட்டு இல்ல சார் நீங்க வந்து மத்தவங்க ஹீரோ படத்துல வந்து கேமியோ ரோல் பண்ணுங்க. நேத்து தான் நைட்டு ஜிப்சி பாண்டா கூட நான் பேசினேன்ல முதல்ல. இல்ல விஜய் போயிட்டு பாண்டா நீ போயிட்டு ரஜினி அட்டாக் பண்ண சொல்ல விட நான் ஏன் தடுக்கிறேன் கம்னரு. அந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங் வந்து இப்பதான் ஜிப்சி நேத்து நான் என்னுடைய ஃபைல்ல இருந்து எடுத்தேன். ஜிப்சி நேத்து தலைவரோட விஜய் வந்து பாண்டா கிட்ட போயிட்டு நீ ரஜினி அட்டாக் பண்ணன்னு சொன்னாரா? என்னடா பேசுற கபிலா நீ? இல்ல பிங்மேன், ஆனா விஜய் வந்து பிஸ்மிட்ட சொல்லிருக்காரு அஜித் விஜய்னு எழுதாதீங்க, விஜய் எழுதுங்க. பாண்டா முட்டு கொடுக்குறான்னு புரியுதா? அது ஏடிஎம்கே சார் பிஜேபி பாத்துங்க. எங்க டைய போது எங்க நூல் போய் எங்க கோக்குது பாரு. டேய் இது எல்லாம் பாண்டா அடிக்கடி டைம் பாஸ் பேசும்போது அவன் பாண்டா அடிக்கடி டைம் பாஸ் பேச போகும்போதே தெரியும்டா, நமக்கு தெரியும்டா. அது இப்ப நேத்து ஆதவ அர்ஜுனா வந்து சொன்னான் திமுக குடும்பம் வந்து ரஜினியை மிரட்டிச்சு அப்படின்ட்டு. என்ன பண்ணிருக்கணும்னா நீங்க வந்து திமுக குடும்பத்தை கேட்டிருக்கணும். நீங்க அவ்வளவு பெரிய குடும்பமா எங்களை மிரட்டுறதுக்கு நீங்க கேட்டிருக்கணும். இன்னைக்கு டாபிக்கு மாரிதாஸ், உங்க ஆளு மாரிதாஸ் ஆதவ அர்ஜுனா அடிச்சுதான் இங்க வீடியோவை போட்டிருக்கிறாப்ல. போகிறியா ரங்கராஜ் பாண்டே உங்க ஆளு தான் என்ன பண்ணிருக்கிறாப்ல, ஆதவ அர்ஜுனா அடிச்சுதான் போட்டிருக்கிறாப்ல. வேணுமா? ஏன்னா எல்லாம் சங்கியா ரஜினி சப்போர்ட்டர்யா தெரியாத. இப்ப விஜய் கூட்டணி வச்சா விஜய் யாரா சொல்றா? என்டிஏ கூட கூட்டணி வச்சா விஜய் யாரா சொல்றா? நீ கூட்டணி வச்சுட்ட பிறகு நீ சங்கின்னு சொல்லி திமுக உருட்டுறதா நீ வந்து உருட்டிட்டு இருக்காதியா? சொல்றத கேள்றா. கீழே லிசன் பண்றவங்களே ராம்குமார் ட்வீட் எல்லாம் சீரியஸா நினைச்சு பேசிட்டு இருக்காங்க திமுக தான் ஓட்டுதுன்ட்டு. அவனே ஒரு தெல்ல வரி அவன்கிட்ட பேசிட்டு. கபிலன் 2 வருஷமா இதேதான் திமுக சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ என்டிஏ கூட்டணியில் விஜய் கூட்டணி கன்ஃபார்ம் ஆகட்டும், நீ கூட்டணி கன்ஃபார்ம் ஆகட்டும், நீ பேசினது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன்றேனே. நீ விஜய் சங்கின்னு நான் ஒத்துக்கிறேன். கூட்டணி வந்து கன்ஃபார்ம் ஆகட்டும். விஜய் சங்கியே இல்லையடா சொல்றா. பிங்மேன் இங்க பாரு, கிடையாது பிங்மேன் விஜய் கட்சி ஆரம்பிக்க முன்னாடி நான் இதை கெஸ் பண்ணேன். கட்சியே ஆரம்பிக்கிற கட்சி கொடியே நான் கெஸ் பண்ணேன். ஜிப்சி ஒரு கட்சி கொடியில என்ன நீங்க பாத்தீங்க? ரேவந்த் அண்ணன் எந்த கட்சியில இருக்காப்ல? பிஜேபி. ஓகேவா? இப்ப ரேவந்த் எந்த கட்சியில இருக்கிறான்? அவனே முன்னாள் இப்ப அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரோ எங்களுக்கு ஓகேன்றான்.
அன்னைக்கு கருத்து கேட்க கூட்டத்துல இவனுங்க கூப்பிட்டு வச்சு புசியானது நேற்று கூப்பிட்டு வச்சு ரகசியமா உட்காந்து கேட்டாங்கல்ல. 92 பேர் மாவட்ட செயலர், 92 பேர் தானே, 92 பேர் வந்து 120 மாவட்ட செயலாளர்ல 98 பேர் வந்து அக்ரி பண்ணிருக்காங்க. 120 மாவட்ட செயலாளர்ல 98 பேர் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப அந்த 98 பேருக்கும் பதவி இதெல்லாம் என்ன அபிஷியல் நியூஸ்? யாரு இந்த நியூஸ் சொன்னது? சோர்ஸ் யாரு? சும்மா பயமா இருக்கா? பிங்க்மேன் விஜய சங்கின்னு சொல்லிடுவாங்களா? பயமா இருக்கா? கரூர்ல ஊசி போட்டு கொண்டாங்கன்னு சொன்னவங்கடா நீங்க. கரூர்ல ஊசி போட்டு கொண்டாங்க. புதிய தலைமுறைப்பா, சோர்ஸ் புதிய தலைமுறையிலே போட்டாங்க. இல்ல கரூர்ல நாங்க சொல்ல பாஸ் எத்து வெட்டினது மக்கள் சொன்னாங்க. நீங்க ஹேமாமாலி குரூப் அனுப்பி விட்டு விஷ ஊசி போட்டாங்க. கரூர்ல ஹேமாமாலி குரூப் அனுப்பி விட்டுட்டு நீங்க வந்து அண்ணாமலையை விட்டு நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும் போதே தெரிஞ்சு போச்சுரா. விஜய் வீடியோ பண்ண பாருங்க. அது அந்த குரூப் திமுக எதிரி, அதனால திமுக வந்து கூப்பிட ஏற்றதுக்காக வந்து அரசியல் பண்ணாங்கயா. அதிமுக எதிர்க்கிறதுக்காக யார் ஜிப் கிட்ட வேணாலும் போயிடுவானா விஜய்? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்ல. திமுக எதிர்க்கணும்னா பிஜேபி யாரு இல்ல, பிஜேபி பெரியாளா விஜய் பெரியாளாடா? இப்ப கேக்குறேன், பதில் சொல்றேன். ஏய், பிஜேபி பெரியாளா இல்ல திமுக பெரியாளா சொல்லு. இல்ல இப்ப நீ விஜய் எதிர்க்கிறதுக்காக எல்லார் வாயிலும் வைக்கிறல்ல, அந்த மாதிரிதான் பிஜேபி பிஜேபி பெரியாளா திமுக இல்ல பிஜேபி பெரியாளா விஜய் பெரியாளா? தமிழ்நாட்டுல விஜய் தான் பெரியாளு. அப்ப பிஜேபி ஒண்ணும் இல்ல சொல்றா. பிஜேபி ஒண்ணும் இல்ல, பிஜேபி ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன மயிருக்கு விஜய் தனியா நிக்க வேண்டியதுடா? என்ன மயிருக்கு பிச்சைறா? இருங்க தலைப்பிலடி இருங்க. அப்புறம் எதுக்காக விஜய் போயிட்டு பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறாப்ல? எங்கடா வச்சாரு? நான் சொல்லவா? தன்னை காப்பாத்திக்க, தான் மாமியை காப்பாத்த, என்ன அப்புறம் கேஸ் நம்ம மேல விழுந்துடக்கூடாதுன்னு காப்பாத்துற. இதுக்கு பேர் சுயநலடா, இதுக்கு பேர் பொதுநலம் இல்ல. எப்படியே உச்சத்தை விட்டுட்டு நீ உச்சத்தை விடுறதுக்கு வந்து வரலடி, நீ மிச்சத்தை இருக்கிற காப்பாத்திக்கிறதுக்கு நீ எப்ப மாஸ்டர்ல உன்னை தூக்குனாங்களா? கார் வச்சு தூக்குனாங்களா? இல்ல கபிலன், இப்போ விஜய் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? தூக்க மாட்டேங்கிறியா? நான் ஏன் தூக்க மாட்டேங்கணும்? கூட்டணி வச்சுட்டா நீ தூக்க மாட்டேங்கிறியாடா? கூட்டணி வச்சா கூட்டணி கொண்டவனுங்க இவனுங்களா சாவானுங்க. இல்ல சேலஞ்சா போஸ்ட் போடணும், தூக்க மாட்டேன் போஸ்ட் போடணும். கபிலன் அது ரொம்ப பெருசு, ஸ்பேஸ் போடக்கூடாது சரியா? இப்ப விஜய் வந்து கூட்டணி வைக்கிறா, ஸ்பேஸ் போடக்கூடாது. ஓகேவா? நீ எங்களை கேள்ற, நாங்க போய் பிஜேபி பயம் இருக்குல்ல பேசக்கூடாது, பேசக்கூடாது. நீ தான் சொல்ற விஜய் வந்து வச்சிடுவாருன்ட்டு. அப்போ நீ தைரியம் இருந்தா சொல்லு, சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணு. நீ 90% வந்து இதுவாயிடுச்சு, 99%. ஒரு நிமிஷம், அவன் வந்து விஜய் வந்து நான் தோத்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கூட்டணி வைக்காம கூட இருப்பான். உங்கதான் அவன் எதிரி. இல்ல கபிலன் வா, சேலஞ்ச் வரியா சொல்லு. நான் சொல்றேன் விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டாரு சரியா? நீ வந்து வெப்பன்றல சேலஞ்ச், நீ அப்படி வைக்கலன்னா நீ வந்து ஸ்பேஸ் போட கூடாது சரியா? சேலஞ்ச் இத்தனை பேர் இருக்காங்க, தைரியம் இருந்தா அவனுக்கு. சரி, என் தைரியத்தை நான் பேச விட்டு கேளு. என் தைரியத்தை நல்லவனுக்கு தாண்டா உட்காந்து நேர்மையா இருக்கவனுக்கு தாண்டா இந்த சேலஞ்ச் விட்டு நேர்மை நியாயம்லாம். விஜய் எல்லாம் ஒரு மொல்ல மாதிரி முடிக்கி வச்சு புரியுதா? பயப்படாத, இது இல்ல இதுக்கு ஆன்சர். சொல்லு. அப்ப இது நரேட்டிவ்னு ஒத்துக்கோ, அவ்வளவுதான். இது நரேட்டிவ் செட் பண்றீங்க அப்படின்னு ஒத்துக்கோங்க, அவ்வளவுதான். சிம்பிள். திமுக செட் பண்ற நரேட்டிவா நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம் சொல்லு, முடிஞ்சிச்சு. கேள்வி கேட்க போறேன். இப்ப நீ தொடர்ந்து பேசிட்டு மியூட் பண்ணிட்டு நீயே ஸ்மைல் சிரிக்கிறியே, அதுக்கு என்ன அர்த்தம்? பிங்க்மேன் ஐயா, எனக்கு நீ தான் பேசுற, வேற யாரும் பேசல, நீயே ஸ்மைலி போறியா? அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறேன். விடுங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவரா இது நரேட்டிவாவே இருக்கட்டும். ரேவந்த் எதுக்கு மக்கள் நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்களே ஒத்துக்கிறீங்களா? பிங்க்மேன் ஒரே ஒரு கேள்வி. நீங்க வந்து சொன்னீங்க, நீங்க தான் சொன்னீங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்கிட்டு சூசைடுன்ட்டு. அப்ப கூட்டணி வைக்கிறவன் தானங்க போய் தூக்கல தொங்கணும், நாங்க எதுக்குங்க தொங்கணும்? அதுதான் சொல்றேன், நான் கூட்டணி வைக்க மாட்டாருன்றேன் தோழர். இப்ப நீங்க தானே சொன்னீங்க 90% அவர் உறுதி ஆயிடுச்சு, 99% சேலஞ்ச் பண்ணு. அப்ப சேலஞ்ச் பண்ணுங்க, நான் ஸ்பேஸே போட மாட்டேன் அவர் வைக்கல. நான்
என்னடா ஐயா மானகட்ட ஜெசி சேலஞ்ச் பிங்க்மேன் வரைக்கும் ஐயா, நான் பேசும்போதுல உனக்கு என்னடா பிரச்சனை? ஐயா ஜெசி பிங்க்மேன் கூட்டணி வைக்கலன்னா நாங்க எதுக்குடா தூக்குல தொங்கணும், வச்சா நீ என்ன தொங்கிக்கடா. அவ்வளவு அப்ப சும்மா வாய்க்கு வந்ததை பேசுறீங்கன்னு ஒத்துக்கிட்டு போயிடுங்க. அவ்வளவு திமுக சொல்லுது அப்படின்ட்டு நாங்க பேசுறோம் கூட்டணி அப்படின்ட்டு வச்சிருச்சு இல்லடா அவ்வளவுதான். பிஜேபி. சரிடா நான் உனக்கு கேக்குறேன். டேய் பிகேஸ் சரி பிகேஸ் சாரி பிகேஸ் பிங்க்மேன். டேய் பிங்க்மேன் எப்பா யாருப்பா அது வீட்டு மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. டேய் பிங்க்மேன் விஜய் ஒருவேளை வந்து அங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டானா விஜய் தூக்கு மட்டும் தொங்குவானா? சேலஞ்சரா நான் ஸ்பேஸ் போடாம இருக்கிறேன். பாரு சொல்லு அதான் ஸ்பேஸ் போடக்கூடாது பாத்தீங்க, எல்லாரும் கேட்டீங்க. விஜய் தூக்கு இவன் மட்டும் வந்து ஸ்பேஸ் போட மாட்டானா? இல்ல விஜய் தூக்கு கேட்டீங்களா? சேலஞ்ச் ஓகே சொல்லிட்டான். மட்டும் இல்ல நீ ஸ்பேஸ் போட மாட்டே கரெக்டா? இல்ல, இப்ப இல்ல, அவர் வந்து விஜய் கூட்டணி விஜய் வந்து தூக்கு வைக்கலன்னா நீ மட்டும் ஸ்பேஸ் போட மாட்டே. நான் கேட்டுக்கு பதில் சொல்லு. சொல்லு ஸ்பேஸ் போட மாட்டே கரெக்டா? ஏய், இப்ப நீ மயிரு. அவர் வந்து இது கூட்டணி வைக்கலன்னா இது ஸ்பேஸ் போட எப்படி மாட்டே. தெரியுமா? கபிலன் இல்ல கபிலன் இல்ல இங்க பாரு, சொல்லி- பிங்க்மேன், நான் போடுவேன். இல்ல இவனை இறக்கி வர டைம் ஆயிடுச்சு இல்ல 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 எனக்கு. இல்ல ஏய், பிங்க்மேன், இங்க பாரு, நான் open ஆ சொல்றேன், அப்படிதான் போடுவேன். ஆமா, டேய், 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 இது எப்படி நான் தெரியுமா space இருக்கு? போடுறதா உங்களுக்கு பிரச்சனைனா நான் போடுவேன்டா. கபிலன் ஆ. கபிலன் இது எப்படி தெரியுமா இருக்கு? அந்த பயம் இருந்தா சரி ஒருத்தன் ஒரு பிங்க்மேன். படம் இல்ல இல்ல, யாருக்கியா ஜிஜி, பயம்? யாருக்கியா பயம்? ஜிஜி, அப்புறம் ஏன் இப்படி பயப்படுற? நீங்க தான் ஏன் கபிலன் அப்படி space பயப்படுறீங்க? கொடுத்தா பயம். நீங்க தான் கபிலன் சொல்றீங்க. space க்கு தான் பயம். கபிலன் இல்ல, 90% ஒரே நிமிஷம். உருவாயிடுச்சு, ஒரு 99% ஒரு ஓகே படத்துல ஆயிடுச்சு. அப்ப வாழைப்பழத்தை சொல்லி தூக்கிட்டு தைரியமா ஓடுவானுங்கல்ல. சொல்லு. இல்ல நான் ஏடா நீ இத போய் நீதான் குடிவர் மாட்ட தைரியமான சொல்லுவியாடா? ஆளாச்சே, சொல்லுங்க. இல்ல இத போய் நீ குடிவர் மாட்ட சொல்லுவியாடா? நாளையில இருந்து நீ ஸ்பேஸ் போடக்கூடாது கூட்டணி வைக்கலன்னா நீ சொல்லிடுவியாடா அங்க போயிடு? என்ன சவால் விடுற? இல்ல என்ன சேலஞ்ச்? என்ன சேலஞ்ச்? நீ அந்த அந்த பயம் நீங்க இருக்குல்ல, உங்களுக்கு எப்பா அந்த பயம் இல்ல, இல்ல அந்த பயம் இருக்குல்ல, அந்த சேலஞ்ச் பயத்தோடவே இருக்கணும் பாத்தீங்களா? ஏய் யாருக்கு? தம்பி நீ சொல்ற சேலஞ்ச் எப்படி தெரியுமா இருக்கு? ஒருத்த வாழைப்பழத்தை எடுத்து போய் குத்திட்டு ஓடுவான் தெரியுமா? நான் குத்திட்டேன் அது மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க நீ. இல்ல அந்த ஏய், பயம் வாழைப்பழத்தை இருக்குல்ல, குத்த முடியாதுயா. சேலஞ்ச் அக்செப்ட் பண்றதுக்கு அந்த பயம் இருக்குல்ல, அதுவே போதும். என்ன இத நீ சொல்ற சேலஞ்ச் இதுதான். ஏய் வாழைப்பழத்தை எடுத்து குத்திட்டு போடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சேலஞ்ச். இங்க பாரு, லூசு மாதிரி சேலஞ்ச் பண்ற. பிங்க்மேன், கேக்குதாடா? இங்க பாருடா. நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? வாயில பழத்தை எடுத்து வாயில வைக்கிற மாதிரி இது. ஆஹா, அது அண்ணனுக்கு அப்படிதான் பின்னாடி வைக்கணும். சொல்ற மாதிரி இருக்கு. ஏய் என்னமோ ஆச்சியா அவனுக்கு. இல்ல இல்ல சரி மார்ச் 27 வந்துரும், ரிசல்ட் வந்துரும். மார்ச் 27 தானே உங்களுக்கு விடிவு இல்ல காலம். இல்ல கபிலன் மார்ச் பாருங்க, 27 ஒரு கூட்டணி போட்டுருவாரு. கபிலன் பாரு இது வரைக்குமே அவரோட கொள்கையில ஒரு போட்டி தெளிவா எனக்கும் இருக்காரு. இது தெரியுமாடா? வரைக்குமே கூட்டணி இல்ல, நீ இது சொல்ற வரைக்குமே மாதிரி கூட்டணி பார்த்தா வைக்கல, சரியா? இல்லடா, இப்போ உங்களுக்கு என்னன்னா பிங்க்மேன், இப்போ உனக்கு என்னன்னா விஜய் நாளைக்கு கூட்டணி வந்து பிஜேபி கூட வந்துட்டானா சேர்த்து வச்சு பிஜேபிக்கு அடி விழும் அப்படின்றனால இப்ப நீ வந்து நான் அடிச்சிடக்கூடாது. ஏண்டா நான் தான் இங்க உங்களுக்கு பெரிய டார்கெட்டாடா? கூட்டணி எல்லாம் வைக்கவே மாட்டாருன்றேயா? நானு இப்ப வரைக்குமே அவர் கொள்கையில தெளிவாதான் இருக்காரு. கூட்டணி எல்லாம் வைக்கலையா, வைக்கவும் மாட்டாரியா, தனியாவே அவர் நிப்பாருன்றேன். பேச விட்டு கேளாண்டா. யார் பேசினாலும் குறுக்கா வர ரிமூவ் பண்ணி லிசனர்ல போட்டுருவேன். பேசுறதுக்கு பேசுறேன். இவன் வந்து வாய் மூடு. சிரிப்பான் பாருங்க, சிரிப்பான் வாயில பாருங்க. கை வைங்க. வெக்கமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்கான் பாருங்க. கம்முனு உட்காரு. வந்ததுல இருந்து பிகே சார்லாம் வந்து பேசவே இல்லை இன்னும். இல்ல இவன் வந்து கபிலன் வந்து விஜய திட்டினா அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் போல இருக்கு. பேசிட்டு மியூட் போயிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அவனே சிரிப்பான். அவனுக்கு நீங்க பேசுறதுதான் சிரிப்பா வருது எனக்கு. நாங்க பேசுறோம் நீ நம்ம சாரி ஜிப்சி, நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா அவன் விஜய் ஃபேன். கபிலன் இல்ல, நீங்களே கிட்ட சமத்தை அடி வாங்க போறீங்க. அவன் கண்டதை உளறிட்டு இருக்க, மியூட் பண்ண மாட்டேன்றீங்க. நாங்க பேசும்போது நீங்க மியூட் போடுறீங்க. ஐயோ சாரி இல்லன்னா இறக்கி சரி விட்டுருங்க. நீங்க சண்டை போடாதீங்க, சரியா? சாரி ஜிப்சி, சரி சாரி. இங்க பாரு உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுதல்லாம், நீ எலெக்ஷன் முடிய வரைக்கும் ஸ்பேஸ்க்கு வந்து வேண்டுதல்லா? நானா கடவுளாயா வேண்டுதல்லாம் கேக்குறீங்க என்கிட்ட? வேண்டுகோள்யா, வேண்டுகோள். சரி மாமி கேட்டா சரி மாமி கேட்டா கொடுப்பீங்களாடா? டேய் பிங்க்மேன், மாமி கிட்ட எதுக்குடா பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? அவன் ஏதோ குழந்தையே மாறிட்டாப்பா. அவன் இப்பதான் டெவில இருந்து கத்திட்டு போனான். இவன் கொஞ்சம் பரவாயில்லமா நினைச்சா, இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கான். என்னன்னு இல்ல தெரியல. கபில என்ன இப்போ பர்சனல் அபியூஸ் பண்ண வந்துட்டியா? பர்சனல் பத்தி பேசாதயா, அரசியல் ரீதியா ஏதாச்சும் பேசு. டேய் அரசியலுக்கு வந்தப்ப என்னடா பர்சனல் பைத்தியக்கார? அரசியல்ன்றதே பொதுவாக்கடா. அது தெரியாத உனக்கு? அரசியல்வாதிகள் மனுஷங்க இல்லையா? அரசியல்வாதிகள் மனுஷங்க இல்லையா? பொது வாழ்க்கடா. இல்ல அவங்களுக்கு பர்சனல் இருக்க கூடாதா? அரசியல்வாதிகள் மனுஷங்க இல்லையா? என்னையா பேசுறீங்க? அரசியல்ன்றதே விஜய் மனுஷனே இல்ல. 41 பேர் கொண்டுட்டு ஓடின ஓடுகாலி அவன் எப்படி மனுஷனா லிஸ்ட்ல சேவ் பண்ணி? செந்தில் பாலாஜி போறாரு, தெரியும் யாரு கொண்டான்ட்டு. வெயிட் பண்ணி பாரு. செந்தில் பாலாஜி ஸ்பேஸ்ல போய் சொல்லி இங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
பிங்க்மேன் நீங்க உனக்கு நான் நிறைய பர்சனல் வாட்டி சொல்றீங்கல்ல, சொல்லிட்டேன் விஜய் புரியுதா? டைவர்ஸ் வாங்கிட்டாரா? ஏடா விஜய் இருங்க, விஜய் அடிச்சா எதுக்குடா ஆகும்னா பிஜேபி இங்க அதான் எனக்கு புரியல. இல்ல அது உனக்கு பர்சனல் டிஃபெண்ட் மேட்ரு பண்ணவே தெரியல. சரியா? அது பர்சனல் மேட்ரு. இல்ல, இது கிடையாதுடா, வந்து கிடையாதுடா. ஒரு மாமா, இல்ல, வேணாம், வேணாம், எங்களுக்கு வேணாம். TVK எல்லாம் personal. சீமானையும் திட்டதான் இல்ல, செய்வோம் நாங்க. ஒரு தரப்பு எடப்பாடியையும் மட்டும் தான் திட்டதான் வெளில செய்வோம், வந்திருக்கு. ஸ்டாலினையும் திட்டதான் செய்வோம், மோடியையும் திட்டதான் ஓஹோ, எங்க செய்வோம், ஸ்டாலினை திட்டதான் திட்டு செய்வோம். இப்ப புரியுது வரையறீங்க. அவங்க பெர்சனல் லைஃபையும் மாமி வந்து கேட்கதான் செய்வோம். பிஜேபி அவங்க கட்சிக்கு எதுக்கு ஆதரவு போல அரசியல் இருக்கு. தான். மொசகுட்டி மாமி ஸ்டாலினை வந்து திட்டு பிஜேபி கட்சிக்கு ஆதரவு போல இருக்கு. மாமி பின்னாடியே மாமாவை கைய பிடிச்சு கூட்டு போயிருக்காரு போல இருக்கு. புரியுதா இப்ப நோக்கு? கபிலன், ரஜினியை விடவா நாங்க பிஜேபிக்கு முட்டு கொடுக்குறோம்? சும்மா இரு கபிலன். என்ன கொடுத்தாரு? போய் யோகி கால்ல எல்லாம் இல்லையா? அவர் தானே ஓப்பனா சொன்னாரு, எனக்கு காவி சாயம் பூச பாக்குறாங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு ரஜினி எங்க சொன்னாரு. ஒரு யோகி வார்த்தை கால்ல அப்புறம் யோகி ஏய், கால்ல ஏன் போயிட்டு ஒரு வந்தாரு? வார்த்தை பிங்க்மேன், ஒரு வார்த்தை எங்க சொல்ல சொல்லு. பிஜேபி எது பேச சொல்ல பாப்போம். ஒரு வார்த்தை விஜய சொல்லுங்க. பிகே சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். பிங்க்மேன், ரஜினி யோகி கால விழுந்தா உனக்கு என்ன? உனக்கு என்ன? நீ ஏன் ரஜினி கால விழுந்தா? பிங்க்மேன், விஜய் ஏன் ரஜினி கால விழுந்தா? ரஜினி கால விழுந்தா? விஜயோட அப்பா ஏன்டா ரஜினி கால விழுந்தா? சாமியார் கல்ல எல்லாம் இல்லையா? நாங்க பிஜேபி காரங்கள்ல இல்ல, இல்லடா, ரஜினி விஜய் கால்ல அப்பா ஏன்டா தான் ரஜினி கால பிஜேபி காரன். விழுந்தா? ரஜினினா பிஜேபி காரனா? இப்ப ஈஷா மையத்துல அப்பனையும் அம்மாவையும் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்குது யாரு சொல்லு? எலெக்ஷன் முடியற வரைக்கும் வெளியில வந்துறாங்க. இஷ்டத்துக்கு உருட்ட வேண்டியதுதான். ஈஷா மையம்ல ஈஷா யோகா மையம்ல சொல்ல வேண்டியதுதான். ஈஷா யோகா கண்ணால பார்த்த சாட்சி இப்ப என் கையில என் கூடவே இருக்காரு, மைக்ல தான் இருக்காரு. யார் அந்த சாட்சி? எங்க அந்த சாட்சி சொல்லுங்க. யார் இவரு சொல்றதை நாங்க நம்பணும். ஆமாண்டா, அவர் அங்கதாண்ட போன வாரம் போயிட்டு வந்தாப்ல. அங்கதாண்ட 2 பேரும் உட்கார்ந்திருக்காங்க. விஜய் சொன்னாலே நம்ப மாட்டானுங்க. கபிலன், விஜய் சொன்னாலே நம்ப மாட்டானுங்க. வந்து போய் பேசுவாங்க. நம்புவீங்களா? நக்கிரன் கோபாலோட போய் பேசுவான் இவன் மெட்ராஸ் பையன். விஜய் அம்மாவை நான் பார்த்தேன் ஈஷால. நான் சாட்சி, என் டிக்கெட் இருக்கு. உன்னெல்லாம் உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க ஈஷா உள்ளே. நீ இத வந்து நம்புறதுக்கு வந்து 4 பேர் வேற. இத நீ சொல்றத நம்புறதுக்கு ஒரு 4 பேர் வேற. இப்போ விஜய் சொன்னாலும் நம்ப மாட்டானுங்க. தப்பா எடுத்துக்க மாட்டேன் பிங்க்மேன். அவனை சொல்றேன், அவனை தப்பா சொல்றேன். மத்தவங்க ஏற்கனவே சொன்ன டயலாக் தான்டா. ஆனா ஆக்சுவலி இந்த தடவை நான் சொல்லலாம் எதிர்பார்க்கல. ஆனா அதை இப்ப சொல்ல வேணாம்னு பாக்குறேன். கூட்டணி மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும், அப்புறம் மட்டும் பாரு. இது என்ன தெரியுமா? இவங்க வந்து நெரட்டிவ் செட் பண்றாங்க. காத்தால இருந்து ராம்குமார் அழுதுனே இருக்காங்க. நெரட்டிவ் செட் பண்றாங்க, நெரட்டிவ் செட் பண்றாங்க. பிங்க்மேன் சொல்றாங்க, அவ்வளவு நேரம் தான் தாவாக்கு லெட்டர் எடுத்து ஒரு போட வேண்டியதானே, நாங்க யாரும் பிஜேபி கூட்டணி பேசல சொல்லிட்டு தமிழ் தொட்டிலையும் காட்டுவாங்களா, உங்களுக்கு இது பண்ணுவாங்களா? இங்க பாருங்க, சிம்பிளா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே சொல்றேன், இவனுங்க யாருன்னா ஒன்னும் இல்ல, சூனா பணம் இருக்க பாத்தீங்களா, ஆட்டை திருடிட்டு சரிங்களா, கலைக்கத்தான் இவனுங்க வருவானுங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. விஜய் அம்மாவை அடைச்சு வைக்கலன்னா மகளிர் தினத்துக்கு ஏன் வரல சொல்லு? போயிடாப்பா, இருங்க ஐயா, நீங்க வேற போன பேசிட்டு இருக்கீங்க, இருங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க, நம்மளுக்கு தேவையில்ல. இவனுங்க பண்ற ஒரே வேலை இந்த வேலை மட்டும்தான். ஆட்டை இவனுங்க தான் திருடுவானுங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, பஞ்சாயத்தை கலைக்கத்தான் பாப்பானுங்க. ஆளாளா வருவானுங்க, பஞ்சாயத்தை மட்டும் கலைக்க பாப்பானுங்க. அந்த நரேட்டிவை வந்து மாத்த பாப்பானுங்க. வேற ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள். சொல்லுங்க. எனக்கு லிசனர்ல இருக்கக்கூடிய ஒரிஜினல் அதிமுக தொண்டர்கள் மனசாட்சியோட உண்மையோட மனசாட்சியில தொட்டு சொல்லுங்க, ஓகேவா? அதிமுக டிவிக்கு நம்பி இருக்கா? உண்மையை பேசுங்க. அதிமுக டிவிக்கு நம்பியா இருக்கு? பிஜேபிலாம் டிவிக்கு நம்பியா இருக்கீங்க? நாளைக்கு விஜய் கூட நீங்க கூட்டணி வச்சு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டிவிக்கு சாரி அதிமுக தொண்டர்கள் என்ன பண்ணுவீங்க? யார் சின்னத்துல விஜய் கட்சியில இருக்கிறவங்களாம் நிற்பாங்க? எனக்கு இது யாராவது அதிமுக தொண்டர்கள் யாராவது இருந்தா மேல வந்து சொல்லுங்க. கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிட்டுனா நம்ம சங்கி விஜய்னு டேக் ட்ரெண்ட் பண்ண வேண்டியது. சரி, ஒரு விஜய் ஃபேனு அதிமுகல இருந்து வந்திருக்கிறாப்புல. அவன் அதிமுக டிபிஹெச் தான் வந்திருக்கிறாப்புல. ஈஸ்வரே கேக்குதா? அவனா ஈஸ்வர் ஆல்ரெடி வந்தவர் தானே? ரைட், ஈஸ்வர் சரி. ஈஸ்வரே இல்ல, இங்க உட்காந்துட்டு எங்க தலைமை எடுக்கிற முடிவை நாங்க பேசுறதுக்கு முன்னாடி சில தருதலைகளை அடிக்கணும்னு ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு நன்றி. அது முக்கியமா திமுக தருதலைகளை அடிக்கணும் தான்.
உனக்கு முதல்ல கூப்பிட்டதே வேற விஷயம். நாங்க திமுக அடிக்கிறதுக்கு நான் கூப்பிடல. இல்ல வரேன் ஈஸ்வரு நான் இங்க வரேன் இங்க பாரு திமுக காரங்க இப்ப மேல மைக்க வாங்கிட்டு வந்து கார்னர் பண்றது இந்த ஜிம்பிள் சொல்றது கேளு ஈஸ்வரு. ஹோஸ்ட் பேசுறேன் வருஷம் கேளு. இங்க நாம் தமிழர் இல்ல திமுக இல்ல இந்த திமுக அதிமுக சண்டை நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். என் ஸ்பேஸ் அதுல வேலைக்கு இல்ல. இங்க யாராவது ஒரு திமுக காரங்க வந்து அதிமுக அடிச்சாங்களா? திமுகவோட இதுதான் இது பண்ணிட்டு இருக்கு. எந்த இதுவா இருந்தாலும் அதிமுகவை ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுன்னு சொல்லும் போது மைக் ஆன் பண்ணி பேசணும். இல்ல நான் பேசுறத பேசிட்டு கக்கிட்டு போயிடுவேன். அங்க அதிமுக காரங்க ஸ்பேஸ் ஏன் எண்ட் ஆயிடுச்சுப்ப? இல்ல கபிலன் 3 பேர் வந்தானுங்க. இருடா டேய் ஒரு நிமிஷம் இருடா கபிலன் 3 பேர் வந்தாங்க. ஒருத்தன் பிஜேபி, ஒருத்தன் விஜய் ஃபேனு, ஒருத்தன் இப்ப இங்க ஏடிஎம்கே. 3 பேரும் ஒரே மாதிரி தான் புலம்புறாங்க. ஆக்சுவலா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல. புரியுதா? ஆக்சுவலா நல்லா கேட்டுக்க. கொஞ்ச நேரம் முன்னாடி ஏடிஎம்கே காரங்க ஸ்பேஸ் இல்ல மெட்ராஸ் பையன்கிட்ட சில கேள்வி கேட்கணும். மெட்ராஸ் பையன்கிட்ட கேக்குறது இருக்கட்டும். இந்த திமுக அதிமுக சண்டை நீங்க எப்போதும் காலகாலமா சண்டை போட்டு தான் இருக்கிறீங்க. அது ஓரமா போடு. நான் இப்ப ஒண்ணு கேக்குறேன். அதிமுக டிவிக்கு நம்பிதான் இருக்கீங்களா? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லியா? அதிமுக டிவிக்கு நம்பிதான் இருக்கா? அப்ப நீ இங்க டிவிகே பத்தி பேசிட்டா உன்னுடைய மைலேஜ் ஏத்திக்க போறியா? நீ ஓப்பனா சொல்லு. நீ டிவிகே காரனா அதிமுக காரனா? நீ டிவிகே காரனா அதிமுக காரனா? நான் அதிமுக காரனா? அப்ப அதிமுக தானே நீ முட்டி கொடுக்கணும். அப்ப நீ அதிமுக காரனா தான் முட்டி கொடுக்கணும். நான் டிவிகே தேவையா பையன் சொல்லுவேன். உனக்கு ஏன் கோவம் வருது? நீ ப்ரோமோட் இருக்காரு டிவிக்கு முட்டு கொடுக்கணும். ஈஸ்வர் இங்க பாரு. நான் விஜய தேவையா பையன் சொல்லுவேன். உனக்கு ஏன் கோவம் வருது? ஈஸ்வர் இங்க பாரு. நான் விஜய தேவையா பையன் சொல்லுவேன். உனக்கு ஏன் கோவம் வருது? பக்கா திமுக மனநிலையில இருக்கவன் தான் இந்த மாதிரி. இல்ல ஈஸ்வரே இங்க பாரு. நீ இப்ப எனக்கு திமுக சாயம் பூசி எனக்கு பிரச்சனை இல்ல. நான் விஜய தேவையா பையன் சொல்லுவேன். உனக்கு ஏன் கோவம் வருது? காங்கிரஸோட 75 தொகுதி தயவு இல்லாம காங்கிரஸோட எச்சன் நான் சொல்லுவேன். உன்னால சொல்ல முடியுமா? இங்க பாரு. இப்ப நான் இல்ல நான் காங்கிரஸ் ஒரு எச்சன் சொல்லுவேன். உன்னால சொல்ல முடியுமா? பிஜேபி ஒரு எச்சன் நான் சொல்லுவேன். உன்னால இப்ப சொல்ல தேவை இருக்கா? ஒரு நிமிஷம் இரு. நான் எல்லா கட்சியும் நான் எச்ச பிச்சை நான் இப்ப சொல்றேன். ஓகேவா? உன்னால சொல்ல முடியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி எச்சன் நான் சொல்லுவேன். உன்னால சொல்ல முடியுமா? சவால்ரா. இது பண்றீங்க அதை விடுங்க. யோ உன்னால முடிஞ்சா டிவிக்கு இது பேச இல்ல நீ கிளம்பு. நீ இல்ல இங்க நீ வச்சிருக்கிற டிபி எடப்பாடி அந்த அம்மா ஜெயலலிதாவோட டிபி புரியுதா? கொஞ்சமாவது விசுவாசமா அந்த அம்மாக்கு இருக்குங்க. இருக்கேயா அது எங்க கடந்த காலகட்டத்துல வரையறு டிவி கேட்கறானுங்க ஸ்பேஸ் போட்டு பச்சை பச்சை பேசினானுங்கல்ல ஏடிஎம்கேவை. எங்க போன நீ? எங்க பொறுக்க போன? இல்ல நீ இதே பன்னீரோட கெடுகட்ட ஜென்ம மாதிரி நீ சில விஷயம் எல்லாம் பண்றப்ப சில கொஸ்டின் கேட்கதான் செய்ய வேண்டியது இருக்கும். சரி ஓபிஎஸ் போனது தப்புன்னா அப்ப திமுகல இருந்து யாரையும் அதிமுக ஏடிஎம்கே தான் போனார். சீட்டு கொடுக்க அதான் சொல்றேன். அப்ப நீ யாரை திட்டணும்? இப்ப நீ திமுக திட்டின மாதிரி எங்க டிவிக்கு திட்டு. ஓபிஎஸ் போன திட்டில இப்ப செங்கோட்டை போன திட்டுறா பாப்போம். ஏங்க அந்த ஆளெல்லாம் திடீர்னு இருக்கிற அளவுக்கு வருது பாத்தியா? ஓரம் வந்துனா அது வருது பாத்தியா? ஏண்டா ஓபிஎஸ் திமுக போனதுக்கு ஓபிஎஸ் திட்டுறீங்க, திமுக திட்டுறீங்க. ரைட்டு கரெக்ட். ஒரு நியாயம் இருக்கு. அதே மாதிரி செங்கோட்டையன் டிவிகேக்கு போனா நீ டிவிகேவையும் செங்கோட்டையும் திட்டணும்ல அதிமுக காரன். ஏன் இப்ப நீ எங்க ஜகா வாங்குற? அதாவது உண்மையான அடிப்படை உறுப்பினர் நீக்கம் பண்ண வர நாங்க பேசக்கூடாது. இப்ப நீ பேசி எல்லா திமுக ஐடியும் மைக் கேக்குது. வாங்கிக்க நான் கொடுத்துட்டேன் வாங்கிக்க. நான் செவனேன்னு உன்னை நான் காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா நீயா வண்டியில வாண்டடா ஏறுற. திமுக ஐடி மைக் கேக்குது கொடுத்துட்டேன் வச்சுக்க. கீழே போணுமா ப்ரோ? வேணாம் இருக்கட்டும். என்ஜாய் இருக்கும். ஓகே.
நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், என் ஸ்பேஸ்ல இந்த திமுக அதிமுக சண்டே நான் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன், நான் பல தடவை சொன்னேன். ஆனா நீ வாங்கி கட்டிக்கிற. நீ அலோவ் பண்ண மாட்டேன் இல்ல, முட்டு கொடுத்துன்னு இருக்கே திமுக என்ன பேசுற? முட்டு கொடுக்குறேன் நீங்க தான் டிவிகேக்கும் டிவிகேக்கு முட்டு கொடுக்குறீங்க. ஏடிஎம்கே வந்து டிவிகே முட்டு கொடுக்குறது யாரு? புரியல. என்னால எந்த கட்சிக்காரனோட திட்ட முடியும்? ஈஸ்வரன் இங்க பாரு, உன்ன மாதிரி எச்ச கிடையாது. இருங்க நானே கிளாரிஃபை பண்ணிடுறேன். இருங்க கவின் நானே கிளாரிஃபை பண்ணிட்டேன். டேய் நான் அக்கி பேசுறேன்டா ஈஸ்வர் ராஜ், திமுக நானே சொல்றேன் சரியா. இங்க ஒரு பாலிடிக்ஸ் அதிமுக இப்ப திமுக ஒரு ஏதோ ஒரு ஸ்கீமை சொல்றோம் அப்படின்னு சொல்ல வந்தாலே வேணாப்பா நிறுத்துங்கப்பா, அடுத்து யாராவது திமுக வந்து பேச முடியும், அவன் பேசுவான், அதனால இப்படி வேணான்ட்டு ஸ்டாப் பண்றாங்க. இந்த ஸ்பேஸ்ல எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவாங்க. டிவிக்கே அடிக்கிறதுக்கு மட்டும் தான் இந்த ஸ்பேஸ் யூஸ் ஆகுது, இந்த ஸ்பேஸ் போகுது. நீ சம்பந்தமே எல்லாம் மேல இது உங்ககிட்ட இருக்க கெட்ட உரிமை தான். பிஜேபி கூட கூட்டணி போனீங்க, அப்புறம் பீகாரன் திமுக காரன் திட்டினா என் கூட்டணி கட்சிக்காரன் ஏன்டா திட்டுறேன்னு கேக்குறீங்க. சரி அதுவாது பரவாயில்ல, கூட்டணி வச்சு தொலைச்சிட்டா போய் தொலைணும். டிவிக்கு கூட்டணி கூட இன்னும் பிக்ஸ் ஆகல, அதுக்குள்ள என்ன உங்களுக்கு மூக்கு இருக்குது? அசிங்கமா பண்ணாதீங்க. நாங்க கேக்குறேங்க, நாங்க சில கட்சிகளை எதுக்கு மேல நாங்க அடிக்கணும். ஏங்க என்ன கட்சியில இருந்து வரவனுக்கு சீட்டு வாரி வழங்கிட்டு கடைசி வரைக்கும் போஸ்ட் ஓட்டின்னு இருக்கவனுக்கு சீட்டே தராம நீ என்ன திமுக இல்ல இல்லையா, நீ எதுக்கு அந்த புலம்புவான்ப்பா இவன் 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 அந்த வண்டி அடிப்பட்ட நாய் மாதிரி விஜய் ஃபேன் போல, இவன் விஜய் ஃபேன், அதனால விஜய் டிஎம்கே கட்சியில இல்ல மத்த எல்லா கட்சியிலும் போஸ்டர் ஓட்டுறவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க கொடுக்கல, அது அவங்க கட்சி பிரச்சனை. உன் கட்சி பிரச்சனை பத்தி பேசு. இல்ல என் கட்சியில இருந்து தூக்கி போட கைட்டு போட கோமணத்தை தான் தூக்கி வச்சு தலையில நான் செந்தில் பாலாஜில இருந்து சொல்லுவான், ஏவா வேலையில இருந்து சொல்லுவான். நான் சொல்லிட்டேன் கேக்குதா ப்ரோ இந்த ஆளு வெஸ்ட் கண்டென்ட் போச்சு ப்ரோ. எட்வின் அலெக்ஸ் பேஸ்ல முட்டு கொடுத்துட்டு இருந்தான், அது போயிடுச்சு. இந்த ஆளு கூட பேசுனது அந்த கண்டென்ட் இப்ப போயிட்டான். பேச மாட்டான் கபிலன், இவன் வேஸ்ட் கபிலன். இவன் என்னமோ 4 பேர் வச்சுட்டு அதையே பேசிட்டு இருப்பான், போர் அடிப்பான் கபிலன் இவன். ஆக்சுவலா எனக்கு அந்த லாஜிக் எனக்கு புரியல சிச்சி, எனக்கு அந்த லாஜிக் எனக்கு புரியல. கபிலன் ரொம்ப கிளியரான, ரொம்ப கிளியர். இவன் அதிமுக காரன், அது சேம் டைம் விஜய் ஃபேன். இவனுக்கு ஜாதக கூட்டணி வருது கிளிகிளிப்புன்னு இருக்கு இவனுக்கு. இவன் விஜய் ஃபேன் தான், விஜய் ஃபேன் தான். சங்கி சங்கி அடிமை சங்கி அடிமை சங்கி. சரி ஒண்ணு இல்ல ஈஸ்வர் ராஜ், கபிலன் இல்ல ஒண்ணு இல்ல, என்னால ஏதோ ப்ளே பண்ண முடியல, ஆடியோ ப்ளே பண்ண முடியல. கீழ ஒரு போஸ்ட் போட்டுருக்கேன், 114 சீட் நின்னுங்கன்னு போயிட்டு எம்ஜிஆர் தொகை ஒரு ஆடியோ கீழ போட்டுருக்கேன். சாதகக்காரங்க எம்ஜிஆர் என் ஸ்பேஸுக்கு வந்தா மத்தவங்கள பேச விடணும். மத்தவங்கள பேச விடாம நான் பேசுறது மட்டும்தான் மத்தவங்க கேட்கணும்னா அதுக்குன்னு ஆளுமயிறு கிடையாது. நான் ஏற்கனவே பல தடவை நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லியிருக்கிறேன். திமுக நீ சீண்டினா திமுக காரங்களை நீ சீண்டினா திமுக மேல வாங்கி மைக்கு வந்து ஏறி உன்னை உதைப்பான், நான் வேடிக்கை பார்ப்பேன். என்ன புரியுதா? இல்ல எதுக்குன்னு பேச ஆரம்பிச்சுட்டாலே எது